ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக் இட் ஈஸி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அரே. அதில் காமன் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். கொஷனுக்கு போயிடலாம். கிவன் 3 அரேஸ் sorted in increasing order, find the element that are common in all 3 arrays. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 அரே கொடுத்துருக்காங்க. அந்த 3 அரேவுமே சார்ட்டட் ஆர்டரில் இன்க்ரீசிங் சார்ட்டட் ஆர்டரில் இருக்கு. அதில் காமனான எலமெண்ட்ஸ் அந்த 3 அரேலையுமே எந்த எலமெண்ட் காமனாக இருக்கோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேன் யூ டேக் கேர் ஆஃப் த டூப்ளிகேட் வித்தவுட் யூசிங் எனி அடிஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஏதாவது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாமல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம்னா n1 n2 n3 இருக்கு. அது வந்து சைஸ் ஆஃப் த அரே. ஸோ n1 6னா ஏவோட அரேவோட சைஸ் 6, n2 5னா பி அரேவோட சைஸ் 5, n3 8னா சி அரேவோட சைஸ் 8. ஸோ ஏல வந்து எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிலையும் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலையும் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அரேலையும் பார்த்தோம்னா 20யும் 80யும் வந்து காமனா இருக்கு. அதுதான் அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் யுவர் டாஸ்க்கு போகலாம். ஸோ யுவர் டாஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா யூ டோன்ட் நீட் டு ரீட் இன்புட் ஆர் பிரிண்ட் எனிதிங். யுவர் டாஸ்க் இஸ் டு கம்ப்ளீட் த ஃபங்க்ஷன் காமன் எலமெண்ட்ஸ் விச் டேக்ஸ் த 3 அரேஸ் A, B, C and their respective sizes n1, n2 and n3 as input and return an array containing the common element present in all 3 arrays in sorted order. If there is no such element, return an empty array. In such case, output will print as -1. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இன்புட்டை வந்து ரீட் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, எதையும் பிரிண்டோ பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன டாஸ்க்னா ஆல்ரெடி காமன் எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் ஆயிருக்கு. அதுல 3 அரேவுமே பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த அரேவோட சைஸுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ரிட்டர்ன் டைப் வந்து அரே லிஸ்ட், அதையும் சொல்லிட்டாங்க. நம்ம அந்த அரே லிஸ்ட்ல என்ன வந்து கொடுக்கணும்னா இந்த 3 அரேல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸை அந்த அரே லிஸ்ட்ல ஆட் பண்ணி அவுட்புட்ல கொடுக்கணும். அதுக்கப்புறம் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துடலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா O of n1 plus n2 plus n3 சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிலையும் O of n1 plus n2 plus n3 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெத்தட் உள்ள போகலாம். நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது கொஷின் தான். ஸோ கொஷினில் வந்து 3 அரே கொடுத்துருந்தாங்களே சார்ட்டட் அரே, அதை தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் சூடோ கோட நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ சூடோ கோட வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அதோட நேமை வந்து நான் ஆன்சர்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்சர் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு எம்டி அரே லிஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஆன்சரில் நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா எதெல்லாம் காமனான எலமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நான் ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டோட வேல்யூ I, J, K இந்த 3 வேரியபிளையும் வந்து நான் 0க்கு செட் பண்றேன். எதுக்காக இது 3 வச்சிருக்கேன்னா ஐட்ரேட் பண்றதுக்காக நான் வந்து 3 வச்சிருக்கேன். 3 அரே இருக்கிறதுனால 3 வேரியபிள்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து பாயிண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா 3 அரேலையுமே, அந்த 3 அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு I, J, K வந்து பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லூப் வந்து நான் பண்ண போறேன். லூப் வந்து வைல் லூப் யூஸ் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு அரே வந்து முடிஞ்சிருச்சுன்னா அவள் அந்த லூப்பே முடிஞ்சிருட்டோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு செட் பண்ண போறேன். அதனால நான் வந்து வைல் லூப்ல I less than n1, n1ன்றது சைஸ் ஆஃப் அரே A அண்ட் J less than n2, n2ன்றது செகண்ட் அரேயோட சைஸ். அதே மாதிரி K less than n3, ஸோ n3ன்றது வந்து தேர்ட் அரேயோட சைஸ். இது நான் வந்து வைல் லூப்ல போட்டுக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு அரே முடிஞ்சிருச்சுனாலுமே எனக்கு வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடணும். இதுதான் நான் செட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் வரேன். நெக்ஸ்ட்ல நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் செகண்ட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் தேர்ட் அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சேமா இருந்ததுன்னா நான் அதை ஆன்சர்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது அது சேமா இல்ல. 1 இருக்கு, 6 இருக்கு, 3 இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம போக மாட்டோம். நெக்ஸ்ட் கீழே நான் இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுல பார்த்தோம்னா A of I less than B of J வரன ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தோம்னா 1 வந்து less than 6 தான். ஸோ வந்து நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஸோ இப்போ I வந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போயிருது, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போயிருது. 5ல வந்து டிஸ்பிளே ஆகுது ஐயோட வேல்யூ. நெக்ஸ்ட் எல்சிஃப்க்கு உள்ள போகாது, அதுக்கப்புறம் எல்சிக்குள்ளே போகாது. திரும்ப வந்து நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடும், அதாவது நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஐட்ரேட் ஆகும். திரும்ப வைல் லூப்ல போயிட்டு கண்டிஷன்லாம் செக் பண்ணும். I less than n1, J less than n2, K less than n3 பார்ப்போம். எல்லாமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். திரும்ப A of I equal to B of J1 பார்க்கும். அதே மாதிரி B of J equal to C of K1 பார்க்கும். கிடையாது. அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிருவோம். இஃப்ல வந்து A of I வந்து லெஸ் தேன் B of J வந்து ஐ இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இன்க்ரிமெண்ட் பண்றோம். திரும்ப நம்ம வந்து இந்த கண்டிஷன் இந்த லூப்போட ஐட்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். வைலோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்ப வந்து
எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஈக்குவலா இல்ல, அதனால திரும்ப வந்து ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா இருக்கு. அதனால நம்ம ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ ஐ வந்து 10ல இருக்கு, ஜே 6ல இருக்கு, கே வந்து 3ல இருக்கு. திரும்ப கண்டிஷன் வைல் லூப்புள்ள போகும். வைல் லூப்ல கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்ப எலமெண்ட்ஸ்லாம் சேம் இல்ல, அதனால அந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, செகண்ட் இஃப் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏ ஆஃப் ஐ வந்து லெஸ் தென் பி ஆஃப் ஜே1 பார்க்கும். ஏ ஆஃப் ஐ வந்து 10, பி ஆஃப் ஜே 6, இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட் எல்ஸ் இஃப்ல வருவோம். பி ஆஃப் ஜே லெஸ் தென் சி ஆஃப் கேவா பார்ப்போம். 6 வந்து லெஸ் தென் 3 பார்க்கும்போது கிடையாது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. நெக்ஸ்ட் எல்ஸ்ல பார்க்கும்போது கேவை இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இப்போ வந்து கேவை தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இப்போ 4 எலிமெண்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணது கே. நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போவோம். ஸோ இப்பயும் வந்து ஐ வந்து லெஸ் தென் n1, ஜே லெஸ் தென் n2, கே லெஸ் தென் n3. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் காமனான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால செகண்ட் இஃப் கண்டிஷனுக்கு போவோம். ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி ஆஃப் ஜேவா பார்ப்போம். 10 லெஸ் தேன் 6 பார்க்கும்போது கிடையாது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுக்கப்புறம் திரும்ப பி ஆஃப் ஜே லெஸ் தேன் சி ஆஃப் கேவா பார்ப்போம். 6 வந்து லெஸ் தேன் 4 பார்க்கும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. திரும்ப கேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இப்போ கே வந்து 15th எலிமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப வந்து வைல் லூப்புள்ள போவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் எல்லா எலிமெண்ட்டும் வந்து ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவலா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி ஆஃப் ஜேவா பார்ப்போம். 10 வந்து லெஸ் தேன் 6 பார்க்கும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே மாதிரி பி லெஸ் தேன் பி ஆஃப் ஜே லெஸ் தேன் சி ஆஃப் கேவான்னு பார்ப்போம். 6 லெஸ் தேன் 15 பார்க்கும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால வந்து ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்போ ஜே வந்து 7 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப லூப்குள்ள போவோம். கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா பிகாஸ் எந்த அரேவுமே முடியல இன்னும், அதனால கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்ப பி ஆஃப் ஜே வந்து லெஸ் தேன் சி ஆஃப் கேவான்னு பார்ப்போம். 7 வந்து லெஸ் தேன் 15, ஸோ ஜேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திரும்ப லூப்குள்ள போவோம். ஐ லெஸ் தேன் n1, ஜே லெஸ் தேன் n2, கே லெஸ் தேன் n3. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, உள்ள வருவோம். இப்போ வந்து நம்ம பார்ப்போம் ஏதாவது வந்து ஈக்குவலா இருக்கா. 10 வந்து 20க்கு ஈக்குவல் கிடையாது, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இஃப்குள்ள வருவோம். ஏ ஆஃப் ஐ லெஸ் தேன் பி ஆஃப் ஜேவான்னு பார்ப்போம். 10 வந்து லெஸ் தேன் 20 பார்க்கும்போது ஆமா 10 வந்து லெஸ் தேன் 20 தான். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஐ வந்து 20 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப லூப்புக்குள்ள போவோம். லூப் வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐ லெஸ் தென் n1, ஜே லெஸ் தென் n2, கே லெஸ் தென் n3, 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. திரும்ப இப்போ வந்து நம்ம பார்ப்போம் கண்டிஷன்லாம். A of I equal to B of J and B of J equal to C of K1 பார்க்கும்போது அங்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ள வருவோம். A of I less than B of J1 பார்ப்போம், கிடையாது. நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் குள்ள வருவோம். B of J less than C of K1 பார்ப்போம், கிடையாது. அதுக்கப்புறம் எல்ஸ்ல வந்து கேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ இப்போ கே வந்து 20 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப வைல் லூப்குள்ள போவோம். வைல் வந்து ஐ லெஸ் தென் n1, ஜே லெஸ் தென் n2, கே லெஸ் தென் n3. ஸோ இந்த கண்டிஷன் உள்ள வருவோம். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் இருக்கு. ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே, ஆமா 20 ஈக்குவல் டு 20. அதே மாதிரி பி ஆஃப் ஜே ஈக்குவல் டு சி ஆஃப் கே, இதுலயும் 20 ஈக்குவல் டு 20. ஸோ இங்க 20ன்ற எலமெண்ட் வந்து காமனா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர்ல ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணியாச்சு ஆன்சர்ல. நெக்ஸ்ட் திரும்ப வந்து வைல் லூப்ல வருவோம். ஒருவேளை நம்ம ஆன்சரை ஆட் பண்ணோம்னா அந்த லூப்ல வந்து நம்ம ஐய ஜெவ கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஐ வந்து 40 பாயிண்ட் பண்ணுது, ஜே 80 பாயிண்ட் பண்ணும், கே 30 பாயிண்ட் பண்ணும். திரும்ப நம்ம லூப்குள்ள போகும். ஐ லெஸ் தென் n1, ஜே லெஸ் தென் n2, கே லெஸ் தென் n3. இப்போ ஐ வந்து ஏ ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே1 பார்ப்போம். 40 நாட் ஈக்குவல் டு 80. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிடும். ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜே1 பார்ப்போம். ஆமா 40 லெஸ் தென் 80. ஸோ வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் திரும்ப லூப்குள்ள போவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஐ லெஸ் தென் n1, ஜே லெஸ் தென் n2, கே லெஸ் தென் n3. அதுக்கப்புறம் வந்து ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே, பட் பி ஆஃப் ஜே நாட் ஈக்குவல் டு சி ஆஃப் கே. அதாவது 80 வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு அரேலயும் ஈக்குவலா இருக்கு, பட் தேர்ட் அரேல பார்க்கும்போது 30ல இருக்கு. ஸோ இது வந்து ஈக்குவலா இல்ல.
ஸோ திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏ ஆஃப் ஐ வந்து எல்சிஃப்ட்ல பார்க்கும்போது பி ஆஃப் ஜே வந்து லெஸ் தென் சி ஆஃப் கேவான்னு பார்க்கும்போது 80 லெஸ் தென் 30 பார்க்கும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால எல்ஸ் கே இன்க்ரிமெண்ட் பண்றோம். கே இப்போ 70 பாயிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து திரும்ப இப்போ நம்ம கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஐ லெஸ் தென் N1, ஜே லெஸ் தென் N2, கே லெஸ் தென் N3. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது திரும்ப வருவோம். 80 வந்து ஈக்குவல் டு 80, பட் 80 70க்கு வந்து ஈக்குவலா இல்லை. செகண்டோ தேர்ட் அரேலையும் வந்து காமனா இல்லை எலமெண்ட்ஸ். அது திரும்ப வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ள வருவோம். இஃப் கண்டிஷன்ல ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவான்னு பார்ப்பாங்க. அது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பி ஆஃப் ஜே லெஸ் தென் சி ஆஃப் கேவான்னு பார்ப்பாங்க. 80 வந்து லெஸ் தென் 70 பார்க்கும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதுக்கப்புறம் எல்ஸ்ல வந்து கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிருவாங்க. கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இப்போ 80 பாயிண்ட் பண்ணும். அப்புறம் திரும்ப வயல் லுப்குள்ள வருவோம். வயல்ல வந்து ஐ லெஸ் தென் N1 பார்ப்போம், ஜே லெஸ் தென் N2 பார்ப்போம், கே லெஸ் தென் N3 பார்ப்போம். இது எல்லாமே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண உடனே திரும்ப ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே அண்ட் பி ஆஃப் ஜே ஈக்குவல் டு சி ஆஃப் கே. இது எல்லாமே 80 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏ ஆஃப் ஐ வந்து இப்போ 80ல இருக்கு, பி ஆஃப் ஜே 80ல இருக்கு, சி ஆஃப் கேவும் 80ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்றோம் ஆன்சர்ல. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோட வேல்யூ, ஜேவோட வேல்யூ, கேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து லூப் குள்ள போகும்போது ஐ ஆஃப் ஐ லெஸ் தென் ஐ லெஸ் தென் N1 பார்ப்போம். ஐ லெஸ் தென் N1 கிடையாது. ஐ வந்து N1 சைஸை வந்து கிராஸ் பண்ணி போயிருச்சு. அதனால வந்து இந்த லூப் முடிஞ்சிரும். இருக்கிற ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். 2080 தான் இப்போ ஆன்சர்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டா இருக்கும். இப்போ நம்ம கோட்குள்ள போயிடலாம். கோட்ல அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அரே லிஸ்ட் வந்து இன்டீஜரை வாங்குது. அதே மாதிரி ஏபிசி கொடுத்துட்டாங்க. அது N1, N2, N3யும் கொடுத்துட்டாங்க. நான் சூடோ கோட்ல சொன்ன மாதிரியே அரே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நேம் வந்து நம்ம ஆன்சர் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஐஜேகே ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் வைல் லூப் வருது. வைல் ஐ லெஸ் தென் N1, ஜே லெஸ் தென் N2, கே லெஸ் தென் N3. மூணு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். அதனால அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள வரும்போது எல்லா எலமெண்ட்டும் ஈக்குவலான்னு பாக்குறதுக்கு ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு பி ஆஃப் ஜே அண்ட் பி ஆஃப் ஜே ஈக்குவல் டு சி ஆஃப் கே. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உள்ள வருவேன். ஸோ ஒருவேளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதை வந்து நான் ஆன்சர்ல ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஆன்சர் டாட் ஆட் ஏ ஆஃப் ஐ அப்படின்னு போட்டுடலாம். ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் காமனாக தான் இருக்கும் போது அதனால நான் ஏ ஆஃப் ஐ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயும் ஜேவும் கேவும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன செக் பண்ணிக்கிறேன்னா ஆன்சர்ல ஏ ஆஃப் ஐ இல்லைன்னா தான் நான் வந்து ஏ ஆஃப் ஐயை ஆட் பண்ண போறேன். ஏன்னா வந்து ஒரு எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகி கூட இருக்கலாம். இப்போ 3 அது மாதிரி ஏலையும் 3 இருக்கலாம், பிலையும் 3 இருக்கலாம், சிலையும் 3 டைம்ஸ் 3 ரிப்பீட் ஆயிருக்கலாம். அப்படின்னா நான் வந்து 3 வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். அது வந்து எனக்கு வேண்டாம். ஸோ ஆன்சர்ல எனக்கு எலமெண்ட் இல்லைன்னா மட்டுமே நான் ஆன்சர்ல ஆட் பண்ண போறேன். அதனால நாட் ஆன்சர் டாட் கண்டைன்ஸ் ஏ ஆஃப் ஐ அப்படின்னா மட்டுமே ஆன்சர்ல வந்து நான் ஆட் பண்றேன். எல்ஸ் இஃப் ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் பி ஆஃப் ஜேவா இருந்ததுன்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஆக்சுவலி இங்க ஐஜேகே இன்க்ரிமெண்ட் பண்ண மறந்துட்டேன். அது மட்டும் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பி ஆஃப் ஜே வந்து லெஸ் தென் சி ஆஃப் கேவான்னு பார்ப்பேன். ஒருவேளை பி ஆஃப் ஜே லெஸ் தென் சி ஆஃப் கேவா இருக்கும்போது ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஸோ எல்ஸ் கே பிளஸ் பிளஸ் சி ஆஃப் கே வந்து லெஸ் தென் ஏ ஆஃப் ஐ. இது நம்ம வெறும் எல்ஸ்ன்னு போட்டாவே வந்து போதும். கேவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணி பார்க்கலாம்.
அவுட்புட் கரெக்டாக தான் வருது. சப்மிட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஏன் டைம் லிமிட் எக்ஸிடட்னு வருதுன்னா, ஏ அரே, பி அரே, சி அரே மூணுத்துலயுமே எல்லா எலமெண்ட்டும் காமனா இருந்ததுன்னா மட்டுமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன். ஸோ அதனால டைம் லிமிட் எக்ஸிடட் வருது. இப்போ நான் அதை வந்து வெளியே போட்டுடுறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கும்போது 158 டெஸ்ட் கேஸ்மே பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.